வணக்கம் மக்களே. இதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி. இதுக்கு நான் ஒரு 4 பேட்சாக நான் மருந்து பிரித்து ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். அது கொஞ்சம் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் எப்படி போட்டிருக்கேன்னா பேந்தாலு, இட்செல்லு, ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின்னு, போரானு, ஜிப்ராலிக்கு, டாட்டா கம்பெனியில் வர ட்ரேட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே செட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். அந்த மருந்து கூட நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 4 வாரங்களுக்கு அப்படி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ரிசல்ட் இருக்கும் செடிகளில். அடுத்தது பார்த்திங்கன்னா அடி உரம் நான் ஆல்ரெடி நான் போன மாதம் வச்ச அடி உரம் சொல்லியிருந்தேன். இந்த மாதம் நான் வைக்க போகிற அடி உரம் பார்த்திங்கன்னா ஆல்-16, அதுவும் கூட பார்த்திங்கன்னா 28க்கு 28, அவ்வளோதான். 28-28-0 இந்த அடி உரம் நான் பயன்படுத்த போகிறேன். இன்னும் பயன்படுத்தலை. நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் அடியில் உரம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ இந்த குண்டு மல்லியில் பார்த்திங்கன்னா பரவலாக நம்ம நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா, பூ சரியாக வரலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலை மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தோட்டம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பான ஒரு கலை மேலாண்மை இருக்காது. அது நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம், மறுபடியும் களை வருது, க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம், களை வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி தான் மறுபடியும் ஒரு ஆள் வேலை செய்கிற குழு பார்த்திங்கன்னா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அவங்க வரதுக்கு இன்னும் ஒரு 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க. அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், 1 டே களைக்கொல்லி வாங்கிட்டு எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, 1 டே களைக்கொல்லி வாங்கிட்டு தான் நான் பயன்படுத்தினேன். இன்றைக்கி செடிகள் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு கால் அளவு, 1/4 அடி, ரொம்ப தூரம்லாம் விடலை. ஏன்னா தூரம் விட்ட மறுபடியும் ஆளுங்களை வச்சு மறுபடியும் பில் எடுக்கணும். அது செடியில் வேரில் படாமல் அப்படியே கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சு களைக்கொல்லி தான் அடிச்சிருக்கேன் நான் மொத்தமாகவே. அந்த மாதிரி அடித்து தான் நம்ம களையை கட்டுப்படுத்த முடியும். களையை கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிகளை வாரத்தில் 2 முறை ஸ்ப்ரே பண்ணாலே 100க்கு 100 பூ எடுத்துடலாம். அப்போ மாதத்தில் ஒரு முறை அடி உரம் போட்டு நல்லா 6 அடி செடியிலேருந்து ஒரு 6 அடி தள்ளி உரத்தை போட்டு ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50-100 கிராம் போட்டேன். ஏன்னா இது இந்த நான் சொன்ன உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் போட்டால் கூட போதும். செடிகளுக்கு போட்டு நல்லா மண்ணை அடைச்சிட்டோம்னா தண்ணி பார்த்திங்கன்னா எப்படி வாரத்தில் ஒரு 2 தண்ணி இல்லை 3 தண்ணியாவது நம்ம செடிக்கு போகணும். அப்போ தான் அந்த பூ நல்லா பூஸ்ட் ஆகிட்டு நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்கும். இதுதான் ரகசியமே. ரகசியம்னா தண்ணி நல்லா இருக்கணும், உரம் நீங்கள் மாதத்தில் ஒரு உரம் போட்டு மண் அணைக்கணும், களை இல்லாமல் பார்த்துக்கணும், இல்லைங்களா? ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் ஸ்ப்ரே கூட நீங்கள் வாரத்தில் 2 முறை பண்ணாலே போதும். நமக்கு மெயினாக பார்த்திங்கன்னா மொக்குப்புழு இல்லாமல் இருந்தால் போதும். மொக்குப்புழு, செம்பேனு, இலப்பேனு, வால்பேனு, அதுக்கப்புறம் இலப்புழு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நான் தான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோக்கு அது முந்தின வீடியோ கூட சொன்னேன் பாருங்கள். பூ வந்தது, அரும்பு கட்டியிருக்கு, கொஞ்சம் தள்ளி போன ஒரு ஷெடியூலில் ஸ்ப்ரே தள்ளி போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300-400 kg ஃப்ளவர்ஸ் மொத்தமாக காலி தோட்டத்தில். அப்படி ஒரு ஸ்பீடாக பரவும் இந்த நோய். இதுதான் பெரிய ப்ராப்ளமே இதில். அது போக பார்த்திங்கன்னா இப்போது உரம் வேலை பார்த்திங்கன்னா இப்போ எது ஃபேக்டாம்பாஸும் சரி, ஆல்-16ம் சரி, 28-28 அந்த உரமும் சரி, எல்லாம் விலை ஏற்றி வச்சுருக்காங்க. மறுபடியும் 50 ரூபா 100 ரூபா, 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு மூட்டைக்கு மேலே ஒரு 100 ரூபா 50 ரூபா அப்படி ஏற்றிட்டாங்க. இப்போ நான் இப்போ வாங்குறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஃபேக்டாம்பாஸ் 1300 ரூபா கொடுத்துட்டு இருந்தார். அது 1350 இல்லை 1400 இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்போது 28-28 பார்த்திங்கன்னா 1700 ஏதோ சொல்லிட்டு இருந்தார். இப்போ 1900 சொல்கிறாரு. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி உரம் வேலை இப்படி ஏறிக்கிட்டே இருக்குது. பூ வேலை பார்த்திங்கன்னா கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறதுனால ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. ஒரு 10-15 நாள் இப்படி தான் போகும். 100 ரூபா 150 ரூபா தான் போயிட்டுருக்கு ரேட்டு வேறு. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால்தான் நம்ம எந்த ஒரு பயிர் பண்ணாலும் சரி, ஒரு பயிர் சார்ந்து நம்ம பண்ணுறத தவிர்த்திடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதனால தான் நம்ம இடையில பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் பெருசாக எல்லாம் வியூஸ் போகாது.
உதாரணத்துக்கு தேக்கு மரமோ, தென்னை மரமோ, இல்லை மற்ற எந்த மரம் முருங்கை மரமோ பற்றி சொன்னோம்னா பெருசாலாம் நீங்கள் வந்து யாரும் பார்க்க மாட்டீங்க. நம்ம ஏன் அதை வந்து அடிக்கடி நம்ம வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல சறுக்குனால நம்ம இன்னொரு இடத்துல சறுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஒரு தற்காப்பு தான் இது எல்லாமே. விவசாயம் அப்படிங்கிறது வந்து இப்படி தாங்க. தூக்குனா தூக்கும், நம்மளை கீழே தள்ளினா தள்ளி விட்ரும். இந்த மாதிரி தான் ஒரு விவசாயம். நம்ம கிளைமேட் கண்டிஷன் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸு, உர வேலை, நம்ம வேலைக்கு வர ஆட்கள் எல்லாம் நம்ம சார்ந்து தான் இருக்க வேண்டிய ஒரு தொழில் தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம். இப்போது நம்ம வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம போனோம், வேலை செஞ்சோம், வந்தோம். இது வந்து அதோட முடிஞ்சு போச்சு. இது அப்படி கிடையாது. இது வந்து நம்ம எல்லோரும் சார்ந்து இருக்கணும். அந்த சார்ந்து இருக்கும்போது நம்ம எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு நமக்கு ப்ரொடக்ஷன் வரணும். இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்ல ப்ரொடக்ஷன் வந்து நிச்சயமாக வரும். மல்லியை பொறுத்த வரைக்கும் நஷ்டம்லாம் கிடையாதுங்க. லாபத்தில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர நஷ்டமெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான உரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் போரான்னு மேலே புழு மருந்து அடிக்கும்போது ஒரு வாரம் வந்து ஜிப்ராலிக் போரான் சேர்த்து அடிங்க. இன்னொரு வாரத்துக்கு வந்து டபுள் மருந்து சேர்த்து அடிங்க. அடுத்த வாரத்துக்கு விப்புலுக்கு ஒரு மருந்து சேர்த்து அடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது பூவெல்லாம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா ஆல்-19 வாங்கி ஒரு டேங்க்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் சேர்த்து, அதில் இது சல்ஃபர் வந்து ஒரு 25 கிராம் அது சேர்த்து ரெண்டும் சேர்த்துக்கிட்டு புழு மருந்தோட சேர்த்து அடிச்சிங்கன்னா குப்புன்னு வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வரும், பிரான்ச் வரும். அந்த பிரான்ச் வரும்போது நீங்கள் ஆல்-16 வந்து ஆல்-19 வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பூ டெவலப் ஆகணும் அப்படின்னும்போது தான் ஜிப்ராலிக் போரான்லாம் போடும்போது பெருவிட்டு பூ வரும். நல்லா பூ வந்து நல்லா இது ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கூட வரும். டபுள் மருந்து அடிக்கும்போது அது இன்னும் டெவலப் ஆகும், ப்ரொடக்ஷன் நல்லா டெவலப் ஆகும். அது விப்புல் கூட சேம் ஒர்க்கு தான் பண்ணும். அப்புறம் இசாபின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. இசாபின்னு சொல்லிட்டு IZABIN அந்த மாதிரி ஒரு மருந்து இருக்குது. அதுவும் நல்லா ஒரு சிறப்பான மருந்து தான். இது எல்லாமே கண்டென்ட்டு, கெமிக்கல் நேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க. பட் இது வந்து பேர் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து நம்மளை மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இசிபிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்துக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் நேமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபனாபாஸு அந்த மாதிரி மருந்து தான் இருக்குது. அதேமாதிரி ஹிட்ஸில் மருந்து இருக்குது. ஹிட்ஸல்குள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைத்தின் ஆல்ஃபா கார்டு. ஸோ பிராண்ட்ஸ் வந்து நிறைய பிராண்டு இருக்குது. கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமிலராக தான் இருக்குது. ஆக நம்ம வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு 10-20 நாள் முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கனாலே எல்லா மருந்தும் ரிப்பீட்டடாக சிமிலராக தான் இருக்கும். எது வாங்கி அடித்தாலும் நல்லா தான் இருக்கும். நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக வரணுன்னா நான் சொன்னது வந்து நம்பர் 1 வந்து தண்ணி. நல்லா தண்ணி சிறப்பாக இருக்கணும். ஈரப்பதத்தோடு இருக்கணும். இது சேறு மாதிரி இருக்கக்கூடாது, ஈரப்பதத்தோடு இருக்கணும். 2வது வந்து 100% களை இல்லாமல் வச்சுக்கணும். 3வது வந்து வாரத்தில் 2 மருந்து அடிங்க. உரம் வந்து நம்ம சொன்ன உரம் போடுங்க. ஃபேக்டாம்பாஸு, ஆல்-16, DAP 28 இந்த உரங்க, பொட்டாஷு. இதை வந்து 5 உரம் இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு அப்படி சொல்லி இதுவும் கொஞ்சம் இது கலந்து அது நான் போன மாதம் வந்து என்ன பண்ணேன், ஃபேக்டாம்பாஸும் பொட்டாசியம் சோனேட் வச்சேன். இந்த மாதம் ஆல்-16 28 வைக்க போகிறேன். அதுக்கு அடுத்த ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு உரம் வைப்பேன் நான். இது மாதிரி தான் நம்ம உரம் போட்டாலே சாதாரண இந்த சீசன் வந்து February மார்ச்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா மல்லியோட சீசனுங்க. ஒரு குழிக்கு வந்து 3/4 கிலோ 1 கிலோ பூ வரணுங்க. இதாங்க நமக்கு வந்து கணக்கு. நம்ம சொன்ன அந்த வீடியோவில் இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். அப்புறம் போக 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 நம்ம பண்ண நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். எடுப்புலேயே நமக்கு வந்து புரியாத போது சில தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் நீங்கள் வாங்கி அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக அதுக்கான ஒரு புரிதல் வந்துடும். நிறையா நண்பர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க, அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றான்னு. அவங்க கொஞ்சம் நம்ம கமெண்ட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் நான் வந்து அப்பப்போ பார்த்து நான் வந்து எல்லோரும் நான் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேங்க. நான் தொடர்ந்து வந்து நம்ம இது வந்து ஒரு பெருசாக நான் வந்து உங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பமாகவும் இருக்குது. அதுக்குண்டான நேரம் வந்து எனக்கு போதுமான நேரம் இல்லைங்க. அதனால தான் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவிலே எல்லாமே
சொல்லிடுறேன் நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து. செயல்முறையில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க செய்யும். அது ஒன்றும் பெருசாலாம் உரி பண்ண வேண்டாங்க. இதுவும் ஒரு சாதாரண வந்து ஒரு பயிர் வகை தாங்க. இது வந்து நம்மள வந்து நம்ம என்ன சொல்கிறது, நோய் தாக்குதல் இல்லாமல் வச்சுக்கிட்டாலே 100% நமக்கு வெற்றி. 100% வெற்றி. செடிகளில் எந்த ஒரு நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே அதுவே வந்து 100% வெற்றிக்கு சமந்தான். நம்ம பூ வந்து நம்ம வந்து நம்மளால் காப்பாற்றி அது அறுவடை வரைக்கும் கொண்டு போக முடியாதப்போ தான் நம்ம தோற்று போகிறோம். அதுக்கு மூல காரணம் வாரத்துக்கு 2 மருந்து அடிச்சே ஆகணும். என்னோடய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அது உயிராக கொடுத்து பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால் நம்ம சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.